ஹலோ, அருமையான மாலை நேரம். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஒரு 2 வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களை சந்திக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு வீடியோ என்ற பெயர் நேரத்தை செலவழித்து கொண்டிருந்தேன். அப்போது நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணலாம்னா, சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடலாமே. மதியத்தில் ஒரு விஷயம் ஒரு நடக்கும் போதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதோ மதியத்தில் ஜோக்ஸ், சிரிப்பு, பாட்டு இந்த மாதிரி அதில் நுழைச்சாக்கா கொஞ்சம் போர் அடிக்காம சலிப்பு இல்லாமல் இருக்கும்ன்ற நோக்கத்தில் சரி மதியத்தில் ஏதோ ஒரு பாட்டு பாடலாமா அப்படின்னு. என்ன பாட்டு? எல்லாம் பழைய பாட்டுங்க தான். ஆமாம் சார், பழைய பாட்டுங்க தான். நீங்கள் கூட பழைய ஆளுங்க தான். முதல்ல சொல்லியிருந்தீங்க என் வயசு 82 பெருமை அடிச்சுக்கினீங்க. எல்லாம் போச்சு, ஆச்சின்னு போச்சு சார். இப்போ 82 உங்களுக்கு 83 வயசு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சரி, அப்போது பழைய பாட்டு 83 வயசுக்கு ஏதாவது தகுந்த மாதிரி பாட்டு பாட்டா ஓகே. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உன்னை உணர்ந்து செல்லடா. சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே நீ அத்தனையும் தாண்டி உன் காலை முன்வையடா, உன் கடமையிலே கண் வைக்க தயங்காதடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. குள்ளநெறி கூட்டம் வந்து குறுக்கிடும், குள்ளநெறி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும். நீ அத்தனையும் யமனுலகு அனுப்பி வைக்க தயங்காதடா அப்படின்னு நான் நினச்சேன். அதுங்கோ அனிமல் தெரியாத பண்ணுது. அதுக்கு அது அனிமல் எல்லாம் தொல்லை தந்துச்சுன்ட்டு எவன் உலகம் அனுப்பி வைக்கிறது நியாயம் இல்லை, சரியில்லை. அத்தனையும் விரட்டி அடிக்க தயங்காதடா, உன் கடமையிலே கண் வைக்க தயங்காதடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, செல்லடா. ஒரு பறவைகளும் கொசு அப்போ கடிக்குது பாரு, எறும்பு கடிச்சிச்சு.
சில குள்ளநரி கூட்டம் வந்து நமக்கு குறிப்பிடும். அதுக்காக மனுஷனாக பிறந்த நாமும் உடனே அதை அடிச்சு சாவச்சிடலாமா? நெவர். பெரிய தப்பு அது. அது நின்று அங்கே விரட்டி துரத்திட்டு போ. கொசு இருந்துச்சா அடிச்சிடு, துரத்துடு. எறும்பு இருந்துச்சுன்னா ஒன்று ஊதிடு. நம்ம அந்த வலிக்கு அந்த டென்ஷனில் உடனே அடிச்சிடுறோம் கொசு. ஒரு எறும்பு அடிச்சு கச்சிச்சா பண்ணிடுறோம். ஒரு குளிர்காரி கூட்டம் வந்து தடுக்குச்சுனாக்கா அதை வெட்டிடலாமா, வச்சிடலாமா? தப்பு. அந்த இடத்துல நமக்கு பொறுமையாக இருந்து அதை விரட்டி அடிச்சுட்டு நமக்கு ஒரு அறிவு அதிகமாக இருக்குது. ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சுக்குள்ளே ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே. ஓகே செல்வங்களே, ஏதோ ஒரு பாட்டு பாடி உங்ககிட்ட இதான் சான்ஸுக்கு ஒரு நாள் பேசினேன். மீண்டும் வருகிறேன். இன்னொரு பாட்டு பாட்டா இல்லை கதை சொல்லட்டுமா? ஏதோ ஒன்று அடுத்த முறையில் எப்படி நான் சந்திக்கலாம். வணக்கம்.